ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பூசணிக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். இதை பூசணிக்காய் சொல்லலாம், பரங்கிக்காய் சொல்லலாம், உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு பேர் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இதை பூசணிக்காய் தான் சொல்லி இதை நான் சமைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி சமைக்கிறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். பூசணிக்காய் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இதில் அதிகமாக ஸ்வீட் தன்மை நமக்கு இருக்கும். நம்ம என்ன தான் காரம் போட்டு குக் பண்ணாலுமே நமக்கு குக் பண்ணிவிட்டு வரும்போது நமக்கு லாஸ்ட்டில் சாப்பிடும்போது ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த பூசணிக்காய் வச்சுட்டு இன்றைக்கி நம்ம எப்படி டிஷ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப கஷ்டம் இது கட் பண்ணுறதுக்கு. ரொம்ப ஹார்டாக இருக்குது இதோட தோல் எல்லாமே. ஸோ கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு வழியாக. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த எடுத்துருக்க பாதியை நம்ம அந்த ஃபுல்லாக சீடெல்லாம் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த சீடெல்லாம் பார்த்திங்கன்னா காய வச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பூசணிக்காயோட சீடெலாம் ஸோ நம்ம கடையில் நமக்கு அவைலபிளாகவே கிடைக்கும். அந்த பூசணிக்காயோட சீடெலாம் இதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருந்து நம்ம இருக்கிறதுனால ஸோ இதை நம்ம வெயிலில் காய வச்சு நம்மளே தோலெல்லாம் உரித்து நம்மளே ஸ்டோர் பண்ணி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி அப்படி தான் அதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம பூசணிக்காவை எடுத்து நறுக்கிக்கலாம். நல்லா ஸ்கின்னு ஃபுல்லாக நம்ம மேலே இருக்கிற மொத்த ஸ்கின்னே நம்ம எடுக்கணும். ஸோ எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். ஸோ க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி மேலே இருக்க ஸ்கின்னை ஃபுல்லாகவே நம்ம கத்தியால் நல்லா கட் பண்ணி எடுக்கணும். நமக்கு மேலே ஸ்கின் வந்து அது லேஸாக இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நல்லா கத்தியால் சுற்றி நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது குக் ஆகிறது கொஞ்சம் லேட்டாகும். நம்ம பூசணிக்காய் இவ்வளோ ஹார்டாக இருக்கிறதுனால இதோட ஸ்கின் நமக்கு அதோட செதையுமே நமக்கு ரொம்ப குக்காக கொஞ்சம் லேட்டும் ஆகும். நல்லா மூடி போட்டு நல்லா குக் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பீஸஸாக நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். தோலை ஃபுல்லாக பாருங்கள், நல்லா தோலையும் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. விதையும் நம்ம எடுத்து நம்ம வெயிலில் ஸ்டோர் பண்ணி காய வச்சாச்சு. இப்போ எடுக்கிற அந்த பூசணிக்காவை நம்ம ஃபுல்லாக பொடிசாக நமக்கு வெஜிடபிள்ஸ் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி பொடிசாக நம்ம கட் பண்ணி இதே மாதிரி எடுத்துக்க போகிறோம். உங்கள் இஷ்டம் தான் ஷேப், நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பொரியல் பண்ணுறதுக்காக நான் பொடிசாக கட் பண்ணி எடுக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிங்கனாலும் சீக்கிரம் நம்ம குக் ஆகிடும். ரொம்ப பெருசாக போட்டிங்கனாலும் கொஞ்சம் வேகிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லா ஸ்லைசஸாக போட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதேமாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி வச்ச எல்லா பூசணிக்காயும் நம்ம நல்லா கட் பண்ணி நம்ம பொடிசாக எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட போகிறன்றதை வாங்க பார்க்கலாம். பூசணிக்காய் ஒரு கப்பு எடுத்துருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு தக்காளி எடுத்துருக்கோம், சின்ன தக்காளியாக. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6 காஞ்ச மிளகாய் நான் எடுத்திருக்கேன். உங்கள் இஷ்டம், நீங்கள் எவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். தேங்காய் நல்லா துருவி எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நம்ம கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம். தேவையான அளவுக்கு வீட்டு மிளகாய்த்தூள், உப்பு எடுத்திருக்கோம். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஈஸியாக தான் இருக்கும். சிம்பிளான முறையில் நம்ம இன்றைக்கி பூசணிக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம். நல்லா பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கடுகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுத்த உடனே நம்ம எடுத்து வச்சுக்க காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாயும் கடலைப்பருப்பை நல்லா சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் கரண்டியால். வறுத்ததுக்கப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோ, அந்த நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கல்லுப்பு, கொஞ்சம் கல்லுப்படம் சீக்கிரம் கொஞ்சம் குக் ஆகிடும். அதனால வெங்காயம் நல்லா வதங்கிடும். அதனால கொஞ்சம் வெங்காயத்துக்குள்ள கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். தக்காளி, ஒரு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம். அந்த தக்காளி சேர்த்து அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூசணிக்காய், ஒரு கப்பு பூசணிக்காய் நம்ம சேர்த்துக்கிறோம். அந்த சேர்த்த பூசணிக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வீட்டு மிளகாய்த்தூள் நம்ம ஒரு 3 ஸ்பூன் கிட்ட எடுத்து வச்சுருக்கோம். அந்த 3 ஸ்பூனையும் சேர்த்துக்கலாம். என்ன தான் நம்ம காரம் போட்டு நம்ம செஞ்சாலும் அந்த பூசணிக்காயோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்வீட் தன்மை நமக்கு இருக்கும் அந்த பூசணிக்காயில். ஸோ நம்ம எடுத்து வச்சுக்க மிளகாய்த்தூள் எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். பூசணிக்காய் நமக்கு ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் குக்காக கொஞ்சம் கஷ்டம். ஆனால் நல்லாவே நிறைய தண்ணி ஊற்றி
நல்லா வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் கொஞ்சம் குக் ஆகிடும். ஸோ அதனால் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றி தட்டு போட்டு நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சிங்கன்னா அடுப்பை கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் வச்சு விட்டிங்கன்னா நல்லா வேகும். ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட நல்லா வேக விட்டிங்கன்னா நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும் நமக்கு பூசணிக்காய். ஸோ நல்லா வேகட்டும், நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 15 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. ஹைட்டாக வெந்திருக்குது, கொஞ்சம் அரை வேக்காடு கிட்ட. ஸோ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நமக்கு இருக்குது, கொஞ்சம் காய் கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது. அதனால் திரும்பி கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டு திரும்பி தட்டு போட்டு விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் காய். தண்ணி கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் தட்டு போட்டு விட்டுருவோம். தட்டு போட்டுட்டு திரும்பி நம்ம வேக வைக்கணும். திரும்பி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கிட்ட நல்லா வேக வச்சுன்னா நமக்கு வெந்துடும் காய். எவ்வளோ நம்ம வேக வச்சாலும் பூசணிக்காய் கொஞ்சம் கொக்காது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அடுப்பை ஸ்லோலேயே வச்சு நம்ம தட்டு போட்டு நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. நம்ம அடுப்பை அப்படியே ஸ்லோலே வச்சு கொஞ்சம் அப்படியே தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்ட வச்சோன்னா நமக்கு நல்லா காய் நமக்கு வெந்துடும். தண்ணி நமக்கு ட்ரை ஆகிடும். இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நமக்கு முடிஞ்சிச்சு, தண்ணி நமக்கு இல்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க தேங்காய் துருவலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சு கொத்தமல்லி தழை கொஞ்சம் லைட்டாக தூவிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு கொத்தமல்லி தழைக்கும் அந்த போட்ட தேங்காய்க்கும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி உங்களுக்கு நான் பூசணிக்காய் வச்சு இன்றைக்கி நான் பொரியல் எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். ரசத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே ஒரு மீல்ஸுக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ் இது. கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும். சாப்பிடும்போது ரெண்டுமே கலந்த ஒரு டேஸ்ட்டில் நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் நமக்கு பண்ணியிருக்க பூசணிக்காய். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி நான் ஸ்பைஸியான பூசணிக்காய் எப்படி செய்யலாம் அப்படின்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.